Good afternoon. நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ரிலேஷனல் ஆபரேட்டர்ஸ் ஓவர்லோடிங் ஆஃப் ரிலேஷனல் ஆபரேட்டர்ஸ் இன் ஷீஷா. ஸோ நார்மலா இந்த ப்ரீவியஸ் வீடியோல பாத்தீங்க அப்படின்னா பைனரி ஆபரேட்டர் ஓவர்லோடிங் எக்ஸாம்பிள் பார்த்தோம். அதுக்கப்புறம் யூனரி ஆபரேட்டர் ஓவர்லோடிங் எக்ஸாம்பிள்ஸ் பார்த்திருப்போம். ஸோ இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா எப்படி வந்து ரிலேஷனல் ஆபரேட்டர்ஸை வந்து எப்படி ஓவர்லோட் பண்றது அப்படிங்கறதான். So, means compared to that arithmetic operators overload பண்ணதும் சரி யூனரி ஆபரேட்டர் ஓவர்லோட் பண்ணும்போதும் சரி நமக்கு என்ன ஆபரேட்டர்ஸ் வேணுமோ அந்த ஆபரேட்டர்ஸ் மட்டும் தான் நம்ம ஓவர்லோட் பண்ணிருப்போம். பட் இன் கேஸ் வந்து if you go with relational operator overloading அப்படின்னா கண்டிப்பாலும் it must work as a pair. அது வந்து பேரா தான் ஒர்க் ஆகும். அதர்வைஸ் கம்பைலர் த்ரோஸ் an error message. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ நான் ஈக்குவலுக்கு வந்து அப்ளை பண்றேன் அப்படின்னா I need to write a operator definition for equal and as well as not equal. Not equal எனக்கு தேவைனாலும் I need to write equal. So equal definition இருந்தா கண்டிப்பா not equal definition இருந்தாதான் என்னால ஒர்க் பண்ண முடியும். Otherwise compiler throw an error message. Same way greater than இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா less than கான லாஜிக்ஸ் எழுதி இருக்கணும். So greater than or equal to நான் எழுதுறேன்னா கண்டிப்பா less than or equal to எழுதி இருக்கணும். So that if otherwise if any one of the method is not found for a pair it will not work. So these are the pairs we have in a relational operator category. So let us take one simple example, the same example, student example எடுத்துக்கங்க. இப்போ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா எனக்கு ரெண்டாவது ஞாபகம் வச்சுக்கோங்க, you have to write n number of operator method inside of a function. நீங்க கிளாஸ்ல எழுதிக்கலாம் என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ் இருக்குன்னு. பட் ஈவன் தான் எனக்கு இந்த அப்ளிகேஷன்ல வந்து பிளஸோ தேவையில்லை தான், பட் இருந்தாலும் அந்த டெஃபினிஷன்ஸ் நான் யூஸ் பண்ணிக்க போறேன். ஓகே, இப்போ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா I am going to compare the object S1 and S2. Here S1 and S2 are a reference type. So reference typeல டைரக்டா நான் ஆபரேட்டர் அப்ளை பண்றேன் அப்படின்னா it will work with it work for operator overloading the work ஆகும்னு பார்த்திருப்போம். So just என்ன பண்றேன் அப்படின்னா just நான் லாஜிக் சம் இது பண்ணிட்டேன். ஓகேங்களா? சோ இதுல இருந்து பாத்தீங்க அப்படின்னா ifல ஒர்க் ஆகுது, so that it returns true or false. ஓகே, சோ இப்போ நான் என்ன பண்ண போறேன், கிரேட்டர் than எழுத போறேன். எப்படி எழுதணும் உங்களுக்கு தெரியும், public starting then return type is a boolean because நான் ifல கண்டிஷனா எழுதி இருக்கேன். கண்டிஷனா எழுதி கண்டிப்பா இது returns true or false. I'm going to use a greater than. So we must know how it will work. So compiler equivalent நம்மளுக்கு என்னன்னு தெரிஞ்சிருக்கணும். So இப்படி கொடுத்தீங்கன்னா compiler equivalent என்ன சொல்லிருக்கோம், student dot என்னோட operator symbol வந்து greater than. So S1, S2. So அப்ப it is a binary operator. So ரெண்டு ஆர்குமெண்ட் கண்டிப்பா இருக்கணும். So ஆர்குமெண்ட் வந்து ஆபரேட்டரா இருக்கு. So student S1, student S2. Okay. Now you have to identify in what basis you are going to compare. Normally எதை பேஸ் பண்ணி கம்பேர் பண்ணுவோம்னா டோட்டலை பேஸ் பண்ணி கம்பேர் பண்ணுவோம். S1 ஓட டோட்டல் இஸ் greater than S2 dot total. Then I am going to return true. Else I need to say return false. Clear? Okay, now I'm going to compile. So இங்க நான் வச்சுக்கேன் S1 greater than S2 கொடுத்திருக்கேன். So இங்க என்ன லாஜிக் அப்ளை பண்ணி அதே லாஜிக். Okay, so I'm going to compile now. So see then the student dot operator greater than requires a matching operator less than. That is because it is an object pair. So matching operator we need for less than also to also be defined. அப்ப அதையும் நம்ம define பண்ணணும், otherwise work பண்ண முடியாது அப்படின்னு காமிக்குது. So that we need to write another one more logic for less than also. But ஆனா less than அந்த இடத்துல work ஆகாது, but greater than இருந்தா கண்டிப்பா நீங்க less than போட்டாகணும். சரிங்களா? So இந்த இடத்துல less than போட்டீங்கன்னா லாஜிக்ஸ் மாறும், ஏன்னா நம்ம greater than லாஜிக்ஸ் தான் ஒர்க் பண்ணிருக்கோம். So okay, no problem. Otherwise நீங்க இங்க இத மாத்த வேண்டாம் அப்படி நினைச்சீங்கன்னா you can leave it as usual. நீங்க அப்படியே as usual விட்டுறலாம். Now you can run it. பட் நீங்க greater than கால் பண்ணும்போது greater than மட்டும் தான் ஒர்க் ஆகும், less than கால் ஆகாது. ஓகேங்களா? ஓகே, இப்போ இந்த கேஸ்ல பாருங்க 241 245. So 245 is big, so that S2 is greater than S1. இல்ல நீங்க இத மட்டும் தான் பண்ண வேண்டாம், இல்லனா இன்னும் வேற பண்ணனும்னா for example I'm going to compare with average. So S1 dot average greater than
S2 dot average. நீங்க என்னென்ன ப்ராப்பர்ட்டிஸ் வச்சு நீங்க கம்பேர் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ எல்லா ப்ராப்பர்ட்டியும் நீங்க கொண்டு வந்துக்கலாம். Totally I can explain with the help of equal operator வச்சு நான் உங்களுக்கு explain பண்ணி காமிக்கிறேன். Now you can run it. So same case. So this is the logic. So இப்படிதான் வந்து நீங்க வந்து இது ஒர்க் பண்ணணும். So from that நீங்க வந்து comparison operator யூஸ் பண்ணும்போது வந்து பாத்தீங்கன்னா comparison pass கண்டிப்பா இருக்கணும். Assume that I'm going to work it for equal operator. So I'm going to create S3 equal to S4. I'm going to create two more operators, two more objects here for understanding purpose. So I'm going to create, this is a S3. I'm going to create, this is a S4. A small correction, S3. So I'm going to calculate S3 dot call. Then only the value of calci and average will be a calculator. So then S4 also call. So now S3 dot 4. So I'm going to print it as system dot console dot write line. Both are equal. System dot out, sorry, console both are not equal. So now simply I'm not able to write anything. நான் எதுமே ரைட் பண்ணல, பட் நான் ரன் பண்ணி பார்க்கறேன் என்ன ஆகுதுன்னு. வித்அவுட் ஆபரேட்டர் ஓவர்லோடிங் ஃபங்க்ஷன் இல்லாம போட்டேன் அப்படின்னா என்ன வர்க் ஆகுதுன்னு பாருங்க. not equal வரும். ஏன் அப்படின்னா it will reference நார்மலா ஆப்ஜெக்ட்டை யூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா it will automatically call the method equals. அது டபுள் ஈக்குவல்ங்கிறதுக்கு அதாவது ரெண்டோட ரெஃபரன்ஸ் ஈக்குவலான்னு செக் பண்ணிடும். புரிஞ்சுதா என்ன சொல்லணும்னு புரிஞ்சுதுங்களா? So you have to write a logic for operator. டபுள் ஈக்குவலுக்கான லாஜிக்ஸ் நீங்க எழுதுனீங்கன்னா it will involve otherwise வந்து அது வந்து எந்த மெத்தட் கால் ஆயிருந்தா ஈக்குவல் ரெண்டோட ரெஃபரன்ஸ் ஈக்குவலா இருக்கான்னு by using get the hash codeங்கிற மெத்தட் யூஸ் பண்ணி ஹாஷ் கோட் ஜெனரேட் பண்ணி ரெண்டோட ஹாஷ் கோட் சேமா இருக்கலையான்னு டெஸ்ட் பண்ணிடும். So அப்ப அதை அவாய்ட் பண்றதுக்காக ஸ்டார்டிங். So it is a comparison operator so that the return type boolean இது ஆல்ரெடி நம்ம படிச்சது தான். So operator then என்னோட சிம்பல் வந்து பாத்தீங்கன்னா equal. So as usual ரெண்டு ஆப்ஜெக்ட் வந்திருக்கும். ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா S1 student S2. It's a object, it is a reference type தான். அப்ப நான் எல்லாமே ஈக்குவலா இருக்கான்னு செக் பண்ணனும். S1 dot roll number equal to S2 dot roll number and S1 dot M1 equal to S2 dot M1. Then S1 dot M2 equal to S2 dot M2 and S1 dot M3 equal to S2 dot M3 and then S1 dot total equal to S2 dot total and S1 dot average equal to S2 dot average. இது எல்லாமே ஈக்குவலா இருந்துச்சுன்னா I am saying return true. Else I am going to say that return false. Okay, now we have to check it, but it is a pair, we know that. So கண்டிப்பா error இருக்கும். Clear, unexpected symbol equal. Oh, sorry, small correction. This is a double equal operator. It's a double equal. So surely there is an error. The student operator does not, this is a warning. Don't need to worry about the warning. That means that we need to override the equals and get hash code method.
இது ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும். சோ அதனால அதை ஓவர் ரைட் பண்றது பத்தி தேவையில்லை. பட் ஆனா என்ன கண்டிப்பா மேட்சிங் ஆபரேட்டர் நாட் ஈக்குவல் இருக்கணும். So I'm going to copy the same line. So here I'm going to use not equal. Not equal என்னோட லாஜிக் வந்து அப்படியே மாத்திக்கணும். False மாத்திக்கீங்க. So இந்த இடத்துல true மாத்திக்கீங்க அவ்வளவுதான். But should not worry about warnings. Actually, you must to overload பண்ணா problem இருக்காது. So see that both are equal. Because S1, the content of S1 and S3, sorry, from this content of the S3 and S4 are same because the values ரெண்டுமே ஒரே values தான். So கண்டிப்பா ரெண்டோட ஆப்ஜெக்ட் ப்ராப்பர்ட்டிஸ் வந்திருக்கும். நீங்க ஈக்குவல் மெத்தட் வந்து என்ன பண்ணிருக்கீங்கன்னா ரெஃபரன்ஸை கம்பேர் பண்ணாம அதுல இருக்கிற வேல்யூஸை கம்பேர் பண்ணிருக்கீங்க. பட் ஆக்சுவலா என்னன்னா நார்மலா நீங்க வந்து ஈக்குவலுக்கான ஆபரேட்டர் ஓவர்லோட் மெத்தட் எழுதாம விட்டீங்கன்னா இட் வில் செக் ஃபார் கெட் ஹாஷ் கோட் மெத்தட ஒர்க் பண்ணி ஆப்ஜெக்ட் வந்து ரெண்டும் ஒரே ஆப்ஜெக்டான்னு செக் பண்ணிடும். So this is the way we need to overload unary operators. Sorry, we need to overload comparison operators. It is called relational operators. So from that discussion, we came to know that if you want to apply the relational operator, we must to work as a pair. Pair தான் ஒர்க் பண்ணணும். So equal இருந்துச்சுன்னா கண்டிப்பா நாட் ஈக்குவலுக்கான கோடும் இருக்கணும். லெஸ் தான் எழுதிருந்தீங்கன்னா லெஸ் தானுக்கான கோடும் இருக்கணும். greater than or equal to எழுதிருந்தோம்னா less than or equal to எழுதணும். It means that reverse also possible. That is a vice versa is also a possible thing. Clear? Okay. But when you are applying an equal operator, you have to write you have to write the logic to override equals method and as well as the hash code method, but it's not an important, not necessary in general. So this is the way we have to overload a comparison. This is a relational operators in C#. Thank you.